அனைவருக்கும் வணக்கம். மாயா டிவி நியூஸ் வழங்கும் உங்கள் கவுன்சிலர் நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஒவ்வொரு வேட்பாளரை நம்ம சந்திச்சுட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி மதுக்கரை நகராட்சி 8வது வார்டு உறுப்பினர் திரு கல்யாண் அவரை தான் நம்ம சந்திக்க இருக்கோம். ஐயா வணக்கம். வணக்கங்க. ஸோ எங்களுக்கு உங்களை பற்றி பேப்பர்லலாம் படிச்சிருக்கோம், நிறையா தெரியும். நீங்கள் செஞ்ச சேவையெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். மக்களுக்கு உங்களை பற்றி முழுமையாக உங்களுடைய ப்ரொஃபைல் தெரியாது. ஸோ அவங்களுக்கு உங்களை நீங்களே அறிமுகம் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கங்க. நான் மதுக்கரை நகராட்சியோட 8வது வார்டு பகுதி குருமபாளையம் பகுதியில் வசித்து வரேன். நான் சின்னதுலேருந்தே ஒரு ஏழ்மையான குடும்பத்திலேருந்து தான் வசிச்சுட்டு வந்துட்டுருந்தேன். எனக்கு பார்த்திங்கன்னா அம்மா அப்பா கூட அண்ணன் தம்பி 2 பேருங்க. இப்போ மேரேஜ் ஆகி 2 குழந்தைங்க இருக்காங்க. நான் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். அது முடித்து நான் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கேன். கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரைவேட்டு பில்டிங்கெல்லாம் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். நல்லபடியாக போயிட்டுருக்கு. அதோட இந்த தடவை வரக்கூடிய நகர்மன்ற தேர்தலில் மதுக்கரை நகராட்சியோட 8வது வார்டு பகுதியில் பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இந்த உறுப்பினர் பதவிக்கு நான் போட்டிடுறேன். என்னோட ஓட்டு கல்யாணுக்கு. எங்கள் ஓட்டு கல்யாணுக்கு. தாமரை சின்னத்துக்கு என்னோட ஓட்டு கல்யாணத்துக்கு. சமூக சேவை உங்களுக்கு எப்போ உங்கள் மனதுக்குள்ளே வந்துச்சு? ஏதாவது நிகழ்ச்சி நடந்தப்போ வந்ததா, இல்லை பள்ளி பருவத்திலேருந்தே உங்களுக்கு மக்களுக்கு ஏதாவது நம்ம சமுதாயத்துக்கு செய்யணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் எப்போ வந்தது? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு சோசியல் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஸ்கூல் படிக்கிறப்பவே பார்த்திங்கன்னா NCC, NSS இதில் எல்லாமே நான் கலந்துக்கிறதுக்கு ஆர்வம் இருக்குது. அப்புறம் மிக முக்கிய ஒரு காரணம் என்னென்னா குஜராத் பூகம்பம் அந்த டைமில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்கூல் படிச்சுட்ருக்கோம். நிவாரணம் வாங்கணும். ஊருக்குள்ளே போய் ₹1 ₹2 காசு வாங்கி எங்கள் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா என்னோடய பள்ளியில் நான் படிச்சுட்டு இருக்கக்கூடிய பள்ளியில் என்னோடய ஸ்கூல் தான் ஃபஸ்ட்டில் வாங்கணும், நிறையா பணம் வாங்கணும், நிறைய நிவாரணப் பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்சிங் இருந்தது. ஸோ அது மூலிமா ஒரு டெவலப் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் கார்கிலில் நடந்த ஒரு வாருங்க. அந்த வாரில் இந்தியாவே பார்த்திங்கன்னா அந்த கார்கில் வாருக்கு பார்த்திங்கன்னா துணை நின்னாங்க. அப்போ துணை நிற்கிறப்போ பார்த்திங்கன்னா நான் ஸ்கூல் படிச்சுட்ருக்கேன். ஸ்கூல் படிச்சுருக்கப்போ அது ஒரு இன்ஸ்பிரேஷன். நிறைய புக்ஸ் படிப்பேன். அதில் சோசியல் சர்வீஸ் பண்ணுறது அதுக்குண்டான ஒரு மன திருப்தி, ஒரு ரிலாக்ஸேஷன் அதில் கிடச்சிது. ஸோ அதிலிருந்து நான் சமுதாய பணி பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் 8வது வார்டில் நிற்கிறீங்க. ஸோ இந்த வார்டை சுற்றியும் என்னென்ன குறைகள் இருக்குது அப்படின்னு உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச குறைகள், அதை எப்படி நிவர்த்தி செய்யலாம் அப்படின்னு ஏதாவது உங்கள் ஃப்யூச்சர் பிளான்ஸ் அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். இருக்குங்க, நிறைய குறைகள் இருக்குது. குறைகள் இல்லாதவங்களே கிடையாது. 8 வயசுலேருந்து இதே தான், மாடு ஆடு தான் வச்சுருக்கிற என்ற தொழிலே இதுதாங்க. ஆனால் 8 வயசுலேருந்து வச்சுருது இப்போ மாட்டுக்கு தவிடு புண்ணாக்கு தட்டு எல்லாமே விளையச்சுங்க. ஊற்றுற பாலுக்கு காசு கரெக்டாக போட முடியறதில்ல, முட்டுவலி போட முடியறதில்லை. முட்டுவலி போட முடியாமல் என்ன பண்ணுறா, மாட்டை கொடுத்தா நம்மளுக்கு வாழ்வாதாரம் இல்லைங்க. கவர்மெண்ட்டு அதுக்கு எதுவுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ எனக்கு 63 வயசு ஆச்சு. ஒரு பென்ஷன் திட்டம் போட்டு பென்ஷன் கொடுக்கலாம், அதுவும் கொடுக்கறது இல்லை. ஆனால் சொசைட்டியில் இருக்கிறவங்களுக்கு, பால் கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே சொசைட்டியில் நல்லா பென்ஷன் வருது, நல்லா சலுகை வருது. எங்களுக்கு எதுவுமே வர்றதில்லைங்க. கொரோனா காலத்துலையாட்டு எந்த காலத்துலையாட்டு எங்கள் மாடு வச்சு நாங்கள் உற்பத்தி பண்ணி கொடுக்குறவங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லைங்க. 50 ஆண்டு காலமாக திராவிட ஆட்சி தான் நடந்துகிட்ருக்கு தமிழகத்தில். காமராஜர் போன பின்னாடி அதிமுக ஆட்சி ப்ளஸ் திமுக ஆட்சி, இவங்க மாற்றி தான் ஆண்டுட்ருக்காங்க. என்னென்ன நடந்துகிட்ருக்குன்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் என்னோடய கிராமத்தில் பார்த்திங்கன்னா தண்ணீர் இன்னும் அடையலை. வந்தாங்க, ரோடு போட்டாங்க, ரோடு டேமேஜாக இருக்குது. டிச்சு கட்டினாங்க, டிச்சு டேமேஜாக இருக்குது, பராமரிப்பு இல்லை. என்னோடய மக்களுக்கு அத்தியாவசியம் அப்படின்னு சொல்லப்போனால் தண்ணீர் அடையலைன்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய குறைகள் இருக்குது. சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஓய்வூதிய திட்டம் 60 வயசுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா OAP பென்ஷன் திட்டம் கிடைக்க மாட்டேங்குது. கிடைச்சவங்களுக்கு பார்த்திங்கன்னா பணம் கரெக்டாக வரமாட்டேங்குது. முதியோர்களுக்கு மருத்துவ வசதி பார்த்திங்கன்னா சரியாக இல்லை. மருத்துவ நிலையம் இருக்குங்க, குறும்பாலத்துக்குள்ளே இயங்காமல் இருக்குது. ஒரு நர்ஸு வராங்க, 2 டேப்லெட் கொடுக்குறாங்க, போகிறாங்க வராங்க, அதை வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம். அங்கேருந்து மதுக்கரை மார்க்கெட்டுக்கு இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு நடந்து வர வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. பஸ் வசதி இல்லை. ஸோ நம்ம மக்கள் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வீக்கில் வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய முகாம் நடக்குதுன்னா இங்கேருந்து பெரியவங்க எல்லாமே அங்கேருந்து நடந்து வருவாங்க. அதை நினைக்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, இவ்வளோ பெரிய ஊர், கிட்டத்தட்ட இந்த ஊரோட பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா 3500க்கு மேற்பட்ட ஓட்டு போடுற மக்களே இருக்காங்க. குழந்தைங்கள்லாம் சேர்ந்தா ஒரு 5000-5500 பேர் பக்கம் இருக்காங்க. இந்த வசதியில் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சுகாதார நிலையம் இல்லை. இருக்கிற சுகாதார நிலையம் பார்த்திங்கன்னா பராமரிப்பு இல்லாமல் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது.
இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறப்ப இதை நம்ம சொட்டு நீர் பாசனம் செஞ்சு கொடுக்குறதுக்கு நான் கல்யாணுங்கிட்ட கோரிக்கையை வைக்கிறேன். யங்ஸ்டர்ஸ்க்கு வேலை, படித்தவங்களுக்கு கரெக்டான வேலைகள் இல்லை. சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்கன்னா அந்த சிவில் இன்ஜினியரிங் படிச்சுக்கொண்டான வேலை இல்லை. மெக்கானிக்கல் படிச்சிருக்காங்கன்னா மெக்கானிக்கல் படிக்கக்கூடிய வேலை கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாயத்தில் பின்தங்கி நிலைமையில் இருக்கிறனால சப்போர்ட்டிவ் யாரும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் அரசு துறையில் மட்டும் வேலை வாங்கி கொடுக்கறது பெரிய சாதனை கிடையாது. அதை தாண்டி தனியார் துறையிலையும் அரசியல்வாதிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயனடைகிற மாதிரி ஒரு வேலை வாங்கி கொடுக்கணும். அது ஒரு இன்ஸ்பிரேஷன். யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு முன்மாதிரி. அப்புறம் பெண்கள் கல்விங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராமத்துலேருந்து வெளியே போய் படிக்கக்கூடிய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவாக தான் இருக்காங்க. நிறைய பேர் படிக்கிறாங்க இல்லைன்னு நான் சொல்ல. ஒரு டிகிரி படிக்கிறாங்க, 2வது டிகிரி படிக்கணும். அந்த டிகிரி படிக்கிறதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு நாங்கள் மேக்ஸிமம் வந்து குடும்பப்பாளையம் பகுதியில் குடும்ப கவுண்டர் அவங்க தான் இருக்கும், எம்பிசி கேஸ்ட் தான் இருக்கும். அப்போ இந்த ஒரு வகுப்பை சார்ந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு குரூப் 2 எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இதெல்லாமே கண்டக்ட் பண்ணி அதை ஃபாலோப்பிங் பண்ணி அதை படிக்க வச்சு அதில் நல்ல மார்க் வாங்கி அந்த துறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஓவாவோ, ஒரு ஆர்ஐயாவோ, ஒரு தாசில்தாராவோ, ஐஏஎஸ் கலெக்டராகவோ, ஒரு டாக்டராகவோ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு முன்மாதிரியாக ஒரு திட்டங்கள் வகுத்து வச்சுருக்குறோம். அதை பணியாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லது. நமது 8வது வார்டில் போட்டியிடும் கவுன்சிலர் கல்யாணத்துக்கு கோரிக்கை வைக்கிறேன். ஓட்டு கேட்க வந்தாப்பிள்ளைங்க, அதுக்காக அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துக்கு பஸ் வசதி சரியில்லாத காரணத்தால் குழந்தைங்க வர்றது ரொம்ப சிரமமாக இருக்குது. 500 குழந்தைங்க இருக்குது. பஸ் வசதி வந்து 2 பஸ்ஸு தான் வருதுங்க. அதுக்கு அவர் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். எங்களுக்கு குழந்தைங்க வந்து பஸ் வசதி இல்லாதனால இங்கே வர்ற குழந்தைகளை வெளியே போகிறாக்க சிரமப்பட்டு வராமல் இருக்கிறாங்க. அதனால் கல்யாணம் வந்து அவருக்கு வாக்களித்தா கல்யாணம் வந்து எங்களுக்கு பஸ் வசதி செஞ்சு கொடுக்கணும், குடிநீர் வசதி செஞ்சு கொடுக்கணும், ரோடு வசதி செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வைக்கிறோம். அவர் ஏற்றுக்கிட்டு எனக்கு வாக்களிங்க, நான் உங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்காருங்க. அவங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம் கண்டிப்பாக. அவர் எங்களுக்கு கண்டிப்பாக இந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்கலைன்னா அவர்கிட்ட நாங்கள் போய் கேட்போம். அதுக்கு தகுந்த போராட்டம் என்னமோ அதையும் செய்வோம் அப்படிங்கிறத நான் உறுதிமொழி கொடுக்குறேங்க. டிச்சு வந்து மெயினாக டிச்சு வந்து பாதையில் நிற்குது. அது வந்து எங்களுக்கு கிளியராக வேணுங்க. ஏதோ பிரச்சனை முடியும், இந்த ரோடு டிச்சு அதான் கல்யாணிக்கு ஆதரவு கொடுக்கலான்னு இருக்கிறோம். எங்களோட ஓட்டு தம்பிக்கு கல்யாணம். என்னோட ஓட்டு கல்யாணிக்கு. என்னுடைய ஓட்டு கல்யாணத்துக்கு. எங்கள் ஓட்டு மகனுக்கு. யங்ஸ்டர்ஸ்க்கு வேலை, படித்தவங்களுக்கு கரெக்டான வேலைகள் இல்லை. சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்கன்னா அந்த சிவில் இன்ஜினியரிங் படிச்சுக்கொண்டான வேலை இல்லை. மெக்கானிக்கல் படிச்சிருக்காங்கன்னா மெக்கானிக்கல் படிக்கக்கூடிய வேலை கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாயத்தில் பின்தங்கி நிலைமையில் இருக்கிறனால சப்போர்ட்டிவ் யாரும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் அரசு துறையில் மட்டும் வேலை வாங்கி கொடுக்கறது பெரிய சாதனை கிடையாது. அதை தாண்டி தனியார் துறையிலையும் அரசியல்வாதிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயனடைகிற மாதிரி ஒரு வேலை வாங்கி கொடுக்கணும். அது ஒரு இன்ஸ்பிரேஷன். என்னோட ஓட்டு கல்யாணுக்கு. எங்கள் ஓட்டு கல்யாணாக்கு. தாமரை சின்னத்துக்கு என்னுடைய ஓட்டு கல்யாணத்துக்கு. பெண்கள் கல்விங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராமத்துலேருந்து வெளியே போய் படிக்கக்கூடிய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவாக தான் இருக்காங்க. நிறைய பேர் படிக்கிறாங்க இல்லைன்னு நான் சொல்ல. ஒரு டிகிரி படிக்கிறாங்க, 2வது டிகிரி படிக்கணும். அந்த டிகிரி படிக்கிறதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு நாங்கள் மேக்ஸிமம் வந்து குடும்பப்பாளையம் பகுதியில் குடும்ப கவுண்டர் அவங்க தான் இருக்கும், எம்பிசி கேஸ்ட் தான் இருக்கும். அப்போ இந்த ஒரு வகுப்பை சார்ந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு குரூப் 2 எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இதெல்லாமே கண்டக்ட் பண்ணி அதை ஃபாலோப்பிங் பண்ணி அதை படிக்க வச்சு அதில் நல்ல மார்க் வாங்கி அந்த துறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஓவாவோ, ஒரு ஆர்ஐயாவோ, ஒரு தாசில்தாராவோ, ஐஏஎஸ் கலெக்டராகவோ, ஒரு டாக்டராகவோ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு முன்மாதிரியாக ஒரு திட்டங்கள் வகுத்து வச்சுருக்குறோம். அதை பணியாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லது. இந்த கொரோனா காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2வது அலை. முதல் அலையில் வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுன் டைம் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்க. அதோட கொரோனாவோட காலகட்ட தாக்கம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது இந்தியா ஃபுல்லாகவே. 2வது அலையில் பாதிப்பு மிகப்பெரிய பாதிப்பாக இருந்தது. அது தமிழ்நாட்டில் ஆஸ்பர் சொல்லப்போனால் கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருந்தது. கொரோனா காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா முதல் 3 வாரங்கள் நம்ம வந்து சாப்பாடு கொடுக்குற மக்களோட அளவுகள் பார்த்திங்கன்னா 50லேருந்து 100 பேர் இருந்தாங்க. 3வது வாரம் 4வது வாரம் வந்து பார்த்திங்கன்னா 100லேருந்து 200 ஆகிட்டாங்க. ஆனால் 4வது வாரம் 5வது வாரம் வந்து பார்த்திங்கன்னா 300 பேர்த்துக்கு மேலே வந்து சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா அத்தியாவசியம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி உள்ளே வந்துட்டாங்க. அப்புறம் எனது பகுதி மக்களில் வந்து பார்த்திங்கன்னா
ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் கொரோனா பரவல் ஒரு 10-20 பேருக்கு ஜாஸ்தியான உடனே அந்த ஒரு பகுதியை மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அத்வாசிய பொருளை கிடைக்காம பண்ணிட்டாங்க. வெளியே வந்தாவே வந்து பார்த்திங்கன்னா இவங்க மூலிமா ஸ்ப்ரெட் ஆகிருமோன்னு பயம் மக்களுக்குள்ளே. எல்லாத்துக்குமே அந்த பயம் இருந்தது. அந்த பயம் இருக்கிறப்போ என்னாச்சுன்னா அந்த இடத்துல நம்ம போய் ஹெல்ப் பண்ணணும். அந்த பயத்தை நான் உடைச்சிட்டு நாங்கள் உள்ளே பூந்து என்னோடய மக்களுக்கு நாங்கள் துணை இருக்கிறோம். அது வந்து எங்களோட மக்களுக்கு புரிஞ்சுது. ஐயோ எனக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு ஒருத்தர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாங்க. அதுதான் எனக்கு உத்வேகம். அதுலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் வந்து என்ன தேவையாக இருந்தாலும் நம்ம உள்ளே போகணும். எந்த தேவை ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நம்மக்கிட்ட கூப்பிட்டு ஹெல்ப்புன்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக போகணும். எங்கள் கிட்ட இருக்கிற ப்ளஸ்ஸே அதுதான். ஒருத்தர் கூப்பிட்டு அது எந்த ஆட்களாக இருந்தாலும் சரி, கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண ஆட்களாக இருந்தாலும் சரி, ஒரு உதவின்னு வந்து எங்ககிட்ட கேட்டுட்டாங்கன்னா அதை முழு மனசாக நம்ம செய்யணும். ஸோ அந்த ஒரு குறிக்கோளை நம்ம வச்சு இன்றைக்கி வரைக்கும் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட எலெக்ஷனில் நிற்கிறனால அதை விட இன்னும் பணிகள் நம்மளுக்கு ஜாஸ்தி ஆகும். இப்போ ஒரு பார்ட் டைமில் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பணி முழு நேர பணியாக மாறும். முழு நேர பணியாக மாறுறப்போ நான் சொல்லக்கூடிய செயல் திட்டங்களை என்னோடய மக்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கு மிகப்பெரிய ஒரு வழியாக அமையும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை நான் வெற்றி பெறுவேன். வெற்றி பெற்றுட்டு என்னோடய மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான வாக்குறுதிகளை கொடுத்த வாக்குறுதி, மக்களோட வாக்குறுதி தான் என்னோடய வாக்குறுதி. அவங்களோட தேவைகள் தான் என்னோடய வாக்குறுதியாக நான் நினைக்கிறேன். அந்த வாக்குறுதி நான் நிறைவேற்றுவேன். அவங்க தேவைக்கு வந்து பார்த்திங்கன்னா 24 மணி நேரம் உழைப்பேன். உங்கள் சமூக சேவை கண்டிப்பாக மக்கள் மனதில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். அது எங்களுக்கே தெரியுது பார்க்கும்போது. ஏன்னா நிறைய நம்ம இன்டர்வியூலாம் எடுத்தோம். எல்லோரும் சொல்லியிருக்காங்க நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, நல்லது பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ அதை எண்ணி மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு அளிக்கணும். நீங்கள் வந்து வரும் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு மாயா டிவி நியூஸ் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.